இது வரைக்கும் ஃபுட்டிங் அமைக்கிறதுக்கு எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் சாயில் எடுத்து நம்ம எக்ஸ்கவேஷன் பண்ணணும், அந்த ஃபுட்டிங் அமைக்கிறதுக்கு எவ்வளோ ரீபார் வந்து தேவைப்படும், எவ்வளோ கான்க்ரீட் தேவைப்படும் அப்படின்றது நம்ம கால்குலேட் பண்ணிடணும். ஆப்வியஸ்லி அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது காலமை பற்றி தான். அந்த காலமுக்கு தேவைப்படுற ரீபார் எவ்வளோ இருக்கும், கான்க்ரீட் குவான்டிட்டி எவ்வளோ இருக்கும் அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் இந்த வீடியோ. ஸோ நோ ஃபார் த டிலே, யூ guys watching சிவில் ஒன் சிவில் வித் மீ சரண் மயில்நாதன். வெல்கம் டு தி சீரிஸ். கணக்கு பண்ணுற ஃபிகர் வேறு, கணக்கு பார்க்குற ஃபிகர் வேறு. இந்த என்டையர் சீரிஸ்க்குமே நான் ஒரே பிளானை தான் பேஸ் பிளானை சூஸ் பண்ணியிருந்தேன். அந்த பிளானை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க. இந்த பிளானை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு நமக்கு மொத்தமாக 8 நம்பர் ஆஃப் காலம்ஸ் வந்து தேவைப்படுது. ஒரே டைப் ஆஃப் காலம் தான் C1. அந்த C1ஓட சைஸ் என்னென்னா 1 ஃபீட்டுக்கு 9 இன்ச்சஸ். அதில் மொத்தமாக 6 நம்பர் ஆஃப் 16 mm ராட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். 8 mm ராட்ஸை வந்து நம்ம வந்து ஷியர் இன்ஃபோர்ஸ்மெண்ட்டாக பயன்படுத்துகிறோம், அதாவது ஸ்டிரப்ஸ். அதை வந்து 6 inches சென்டர் டு சென்டர் ஸ்பேசிங்கில் யூஸ் பண்ணுறோம். ரீபார் குவான்டிட்டி எடுக்கிறப்போ ஒரு லென்த் ஆஃப் த பாரை வந்து ஃபஸ்ட் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்படி ஒரு லென்த் ஆஃப் த பாரை நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். நான் காலம் எப்படி அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன். அதில் ஃபுட்டிங்க்கும் காலமையும் வந்து மெர்ஜ் பண்ணும்போது நம்ம டக் லெக் பொசிஷனை தான் வந்து மெர்ஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதனோட ஃபார்ம்லாம் என்னென்னா 40 into diameter ஆஃப் த ராடு. ஸோ 40 into D போட்டிங்க அப்படின்னா 2.09 feet வந்து நம்மளுக்கு கிடைக்கும். நான் ரவுண்டாக 2 feet அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். நமக்கு ஃபவுண்டேஷனோட டெப்த் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 6 feet. பட் அதில் பிசிசியோட டெப்த் பார்த்தீங்க அப்படின்னா 6 inches. நம்ம ஃபுட்டிங்க்கு 2 inches வந்து கவர் விட்டுருப்போம். ஸோ அதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற வேல்யூ வந்து 5 feet 4 inches. அதாவது கிரவுண்ட் லெவலுக்கு கீழே இந்த ராடு வந்து 5 feet 4 inches தான் வந்து போகும். 2 feet வந்து டக் லெக் போகும் அப்படின்றதான் இதுக்கு ஒன்று அர்த்தம். அதுக்கப்புறம் ஹைட் ஆஃப் த பேஸ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து 3 feet வந்து பேஸ் போட்டிருக்கோம். ரூஃபோட ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா 11 feet வந்து ரூஃபோட ஹைட்டு. தென் திக்னஸ் ஆஃப் த ஸ்லாப் வந்து 5 inches. அதுக்கப்புறம் பேராபைட் வாலோட ஹைட் பார்த்திங்க அப்படின்னா 3 feet 6 inches. நான் காலமில் பார்த்திங்க அப்படின்னா லேப்பிங் வந்து பண்ணுறேன். அது எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா 49 into diameter. M20 கிரேடுக்கு வந்து லேப்பிங் லென்த்தோட ஃபார்முலா என்னென்னா 49 into D. ஸோ 49 into 16 போட்டிங்க அப்படின்னா 2 feet 3 inches வந்து எனக்கு வந்து ஆன்சராக வந்து கிடச்சிருக்கு. இப்போது நமக்கு எல்லா டேட்டாஸுமே கிடச்சிருச்சு. இப்போ நம்ம டோட்டல் லென்த் வேணும் அப்படின்னா இது எல்லாத்தையும் அடிஷன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற வேல்யூ வந்து 27 feet 6 inches. அதாவது 2 feet வந்து டக்லெக்கு, 6 feet வந்து ஃபவுண்டேஷன். பட் அதில் வந்து பிசிசி வந்து 0.5 feet போயிடுது. அதுக்கப்புறம் 2 inch வந்து ஃபுட்டிங்கோட கவர் வந்து போயிடுது. அதை ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிடுறேன். தென் பேஸ்மெண்ட்டோட ஹைட்டு, தென் வந்து ஃப்ளோர் ஃபினிஷிங் லெவல்லேருந்து ரூஃபோட பாட்டம் வரைக்கும் வந்து நமக்கு வந்து 11 feet. ஸ்லாபோட திக்னஸ் வந்து 5 inches. பேராபெட் வால் வந்து 3.5 feet. அதுக்கப்புறம் நான் இதில் ஒரு வாட்டி வந்து லேப்பிங் பண்ணுறேன். ஸோ 2.25 feet. எனக்கு இது எல்லாத்தையும் அடிஷன் பண்ணி கிடைக்கிற வேல்யூ 27 feet 6 inches இருக்குது. இது வரைக்கும் லென்த் ஆஃப் பாரை வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிடணும். ஒரு லென்த் ஆஃப் த பார் வந்து நமக்கு வந்து 27 feet 6 inches அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடணும். பட் நம்ம கடையில் போயிட்டு மொத்த காலமே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் பார்ஸ் வாங்கலாம் அப்படின்றத இந்த ஸ்டெப்பில் நம்ம வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். நமக்கு ஒரு காலமில் பார்த்திங்க அப்படின்னா 6 நம்பர் ஆஃப் பார்ஸ் இருக்குது. ஒரு பாரோட லென்த் வந்து 27.5 feet. ஸோ 6 into 27.5 feet which is equal to 165 feet. அதாவது ஒரு காலமாக நான் வந்து மொத்தமாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணோம் அப்படின்னா எனக்கு 165 அடி 16 mm டை ஆஃப் பார்ஸ் வந்து வேணும். நமக்கு பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 8 நம்பர் ஆஃப் காலம்ஸு. ஸோ 8 into 165 feet போட்டிங்க அப்படின்னா 1320 feet வந்து நமக்கு வந்து ஆன்சராக கிடைக்கும். 1320 அடி ஸ்டீல் 16 mm டயாக இருந்துச்சு அப்படின்னா நான் ஒட்டுமொத்த காலமையும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி முடிச்சிடுவேன். பட் மார்க்கெட்டில் பார்த்திங்க அப்படின்னா 12 மீட்டர் ஸ்டீல் தான் வைக்கிறாங்க. அதாவது 39.37 அடியை தான் வந்து மார்க்கெட்டில் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ நமக்கு தேவைப்படுற ரெக்வயர்ட் லென்த் டிவைடட் பை லென்த் ஆஃப் த 1 bar அது போட்டிங்க அப்படின்னா 1320 which is divided by நான் வந்து ரவுண்டாக 39 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். அது போட்டிங்க அப்படின்னா 33.846 நம்பர்ஸ் வந்து நமக்கு வந்து தேவைப்படுது. ரவுண்ட் பண்ணோம் அப்படின்னா 34 நம்பர்ஸ். 34 நம்பர் ஆஃப் 16 mm டயாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஒட்டுமொத்த காலமையும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி முடிச்சிடலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஸ்டிரப்ஸை பற்றி தான். ஸ்டிரப்ஸை நம்ம வந்து கணக்கு பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து முதல்ல தெரிய வேண்டியது காலமோட சைஸ். நம்ம கொடுத்துருக்க C1ஓட காலமோட சைஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 feetக்கு 9 inches. அண்ட் அதனோட கவர் ஏரியா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 40 mm. அந்த 40 mm அப்படிங்கிறது காலமோட அவுட்டர்லேருந்து மெயின் பார்க்கு தான் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. பட் நம்ம அந்த மெயின் பாரை சுற்றி 8 mm டயாமீட்டருக்கு ஸ்டிரப்ஸை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ 40 minus 8 mm டயா which is equal to 32 mm தான் நமக்கு வந்து ஒரிஜினல் கவர். அந்த 32 mm வந்து நான் இன்ச்சஸுக்கு கன்வெர்ட் பண்ணேன் அப்படின்னா 1.26 inches. அதை நான் ரவுண்டாக வந்து 1 inch கவர் அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன். இது கவர் ஏரியா. இதுக்கு அடுத்தது ஹூக் லென்த்தை பற்றி பார்க்கலாம். ஹூக் லென்த் அப்படின்னா
நம்ம 130 டிகிரியில் பெண்ட் பண்ணுறோம் இல்லையா, இதுதான் ஹூக்கு. அது வந்து எவ்வளோ லென்த் இருக்கணும் அப்படின்னா 9 இன்ட்டு டயாமீட்டர் ஆஃப் த ராட். இது வந்து M20 கிரேட் ஆஃப் கான்க்ரீட்டுக்கு. ஸோ 9 இன்ட்டு 8 mm போட்டிங்க அப்படின்னா 2.83 இன்ச்சஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். மொத்தமாக நமக்கு 2 ஹூக் இருக்குது. ஸோ 2.83 இன்ட்டு 2 விச் இஸ் ஈக்குவல் டு 5.66 இன்ச்சஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்தது பெண்டிங் ஆங்கிள். நம்ம ஒரு டைம் வந்து 90 டிகிரி வந்து பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதனோட டயாமீட்டர்லேருந்து 2 மடங்கு வந்து எலாங்கேஷன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவே நம்ம 130 டிகிரி வந்து நம்ம வந்து பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதனோட டயாமீட்டர்லேருந்து 3 மடங்கு வந்து பெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒரு ஸ்டிரப்ஸ் அமைக்கிறதுக்கு எவ்வளோ லென்த் ஆஃப் த பாரை நான் வந்து கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ நமக்கு தேவைப்படுற லென்த் விச் இஸ் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் லாங்கர் சைடு. லாங்கர் சைடு எது அப்படின்னா 1 ஃபீட் சைடு தான். அதில் 1 இன்ச் வந்து கவர் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 10 inch தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். ஸோ 2 இன்ட்டு லாங்கர் சைட் 2 இன்ட்டு 10 ப்ளஸ் 2 இன்ட்டு ஷார்ட்டர் சைட். அதாவது 2 பக்கம் வந்து ஷார்ட்டர் பார்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ 2 இன்ட்டு ஷார்ட்டர் சைடு. இதில் வந்து 9 inch தான் நமக்கு வந்து ஷார்ட்டர் சைடு. 1 inch வந்து கவரை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 7 inch வந்து நம்ம வந்து கிடைக்கும். ஸோ 2 இன்ட்டு 7 ப்ளஸ் 2 இன்ட்டு ஹூக் லென்த்து. நம்ம வந்து 2 ஹூக் வந்து யூஸ் பண்ணுறதுனால 2 இன்ட்டு ஹூக்கு நம்ம அது முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ 5.66 inches. நம்ம வந்து இங்கே வந்து 90 டிகிரி வந்து 3 டைம் வந்து பெண்ட் பண்ணுறோம். 1 2 3 டைம் வந்து 90 டிகிரி பெண்ட் பண்ணுறோம். ஸோ 3 இன்ட்டு 90. நான் முன்னாடியே சொன்னால் 90 டிகிரி பெண்ட் பண்ணோம் அப்படின்னா அதனோட டயாமீட்டர்லேருந்து 2 மடங்கு வந்து எலாங்கேஷன் ஆகும் அப்படின்னு சொல்லி. ஸோ 3 இன்ட்டு 2D மைனஸ் 2 இன்ட்டு 130 டிகிரி. நம்ம 2 ஹூக் வந்து யூஸ் பண்ணுறோம் 130 டிகிரி பெண்ட் பண்ணி. ஸோ 2 இன்ட்டு 3D. இதை நீங்கள் வந்து போட்டிங்க அப்படின்னா 60 அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இதில் கிடைக்கிற வேல்யூஸில் நம்ம வந்து மைனஸ் பண்ணணும். ஸோ நம்ம இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணோம் அப்படின்னா 39.66 இன்ச்சஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். மைனஸ் 12D. ஸோ 12 இன்ட்டு 8 mm போட்டிங்க அப்படின்னா 3.77 இன்ச்சஸ் வந்து நமக்கு வந்து ஆன்சராக கிடைக்கும். இதை இதுலேருந்து மைனஸ் பண்ணுறப்போ 35.89 இன்ச்சஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. ஃபீட்டுக்கு கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 2 feet 11.89 இன்ச்சஸ். அதை நான் ரவுண்டாக 3 feet அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். இதுதான் இந்த 3 feet பாரை நான் வந்து கட் பண்ணேன் அப்படின்னா 7 inchesக்கு 10 inches வந்து ஸ்டிரப்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ நம்ம ஒரு லென்த் ஆஃப் த பாரை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நமக்கு மொத்தமாக எவ்வளோ ஸ்டிரப்ஸ் வந்து தேவைப்படுது, அதனோட லென்த் என்ன, அதை நம்ம மார்க்கெட்டில் போய் எப்படி வாங்குறது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு நமக்கு தேவையான முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேசிங் தான். நமக்கு 6 inches வந்து சென்டர் டு சென்டர் வந்து நமக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. நமக்கு ஒரு காலமோட லென்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா 27 feet 6 inches. ஸோ அது டிவைடட் பை ஸ்பேசிங் போட்டிங்க அப்படின்னா 55 நம்பர் ஆஃப் ஸ்டிரப்ஸ் வந்து நமக்கு தேவைப்படும். இங்கே வந்து +1 ஆட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க. அஃப்கோர்ஸ் ஆட் பண்ணணும். இங்கே வந்து நான் வந்து பிளிந்த் பீமையும் மைனஸ் பண்ணல, ரூஃப் பீமையும் மைனஸ் பண்ணலை. ஸோ இதில் இது வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்து போயிடும் அப்படின்றதுனால 55 நம்பர் ஆஃப் ஸ்டிரப்ஸ் அப்படிங்கிறது ஓவர் வேல்யூ தான். 55 நம்பர் ஆஃப் ஸ்டிரப்ஸ்க்குள்ளே தான் நமக்கு ஆகும் அப்படின்றதுனால நான் இதை அப்படியே எடுத்துக்கிறேன். நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 8 நம்பர் ஆஃப் காலம். ஸோ 8 இன்ட்டு 55 போட்டிங்க அப்படின்னா மொத்தம் நமக்கு 440 ஸ்டிரப்ஸ் வந்து நமக்கு வந்து தேவைப்படுது. ஒரு ஸ்டிரப்ஸோட லென்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 feet. ஸோ 440 இன்ட்டு 3 போட்டிங்க அப்படின்னா 1320 feet வந்து நமக்கு வந்து டோட்டலாக வந்து தேவைப்படுது. நமக்கு மார்க்கெட்டில் 8 mm பாரோட லென்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா 12 meters. அதை நான் ரவுண்டாக 39 feet அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். ஸோ நம்மளோட ரெக்குயர்மெண்ட் ஃபீட்டால் அதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 33.84 நம்பர்ஸ், அதாவது அரௌண்ட் 34 நம்பர் ஆஃப் பார்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து டோட்டல் ஸ்டிரப்ஸை வந்து நான் வந்து கட்டி முடிச்சிருவேன். ஸோ ரிசல்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒட்டுமொத்த காலமே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு 34 நம்பர் ஆஃப் 16 mm டயா வந்து தேவைப்படுது. 34 நம்பர் ஆஃப் 8 mm டயா வந்து நமக்கு வந்து தேவைப்படுது. ஸோ அடுத்ததான் நம்ம வந்து கான்க்ரீட் குவான்டிட்டி பற்றி பார்க்கலாம். நமக்கு ஒரு காலமோட லென்த் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 feet, பிரெத் பார்த்தீங்க அப்படின்னா 9 inches. ஹைட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 27 feet 6 inches. பட் நம்ம அதில் கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து ஃபுட்டிங்கோட டெப்த், லென்த் பீமோட டெப்த், ப்ரூஃப் பீமோட டெப்த். ஃபுட்டிங்கோட டெப்த் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 feet. அதில் நம்ம 2 inches ஆல்ரெடி கவரில் இந்த ஹைட்டில் மைனஸ் பண்ணிட்டதுனால ரிமைனிங் இருக்கிறது 10 inches. லென்த் பீமோட ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா 1 feet 3 inches. ப்ரூஃப் பீமோட ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா 1 feet. இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணுறப்போ நமக்கு 24 feet 5 inches வந்து நமக்கு வந்து ஆன்சராக கிடைக்கும். இதுக்கு நம்ம வால்யூம் எடுத்தோம் அப்படின்னா லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட். ஸோ 1 feet இன்ட்டு 9 inches இன்ட்டு 24 feet 5 inches. இதை நம்ம போடுறப்போ 18.313 CFT வந்து நமக்கு வந்து ஆன்சராக கிடைக்கும். நமக்கு மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா 8 நம்பர் ஆஃப் காலம்ஸ். ஸோ 18.313 இன்ட்டு 8 போட்டிங்க அப்படின்னா 146.5 CFT வந்து நமக்கு வந்து ஆன்சராக கிடைக்கும். இது வரைக்கும் வால்யூம் ஆஃப் கான்க்ரீட்டாக வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிருந்தோம். பட் அந்த வால்யூம் ஆஃப் கான்க்ரீட்டுக்கு எவ்வளோ மெட்டீரியல்ஸ் வந்து தேவைப்படும் அப்படின்றத இந்த ஸ்டெப்பில் நம்ம வந்து கால்குலேஷன் பண்ணலாம். நம்மளோட கான்க்ரீட் குவான்டிட்டியை 146 CFT அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைனா அதை M3 கன்வெர்ட் பண்ணி 4.149 M3 அப்படின்னு நம்ம சொல்லலாம். 1 M3 ஆஃப் M20 கிரேட் கான்க்ரீட் செய்யறதுக்கு 8 பேக் சிமெண்ட்டு, 15 CFT வந்து நமக்கு வந்து சாண்டு, 30 CFT கோர்ஸ் அக்ரிகேட் தேவைப்படுது.
இப்போது இந்த வேல்யூஸை வந்து நம்மளோட ரெக்கார்ட் எம்கியூவால் மல்டிப்ளிகேஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட ரெக்குயர்மெண்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் வந்து நமக்கு வந்து கிடச்சிரும். அதாவது 35 பேக் சிமெண்ட்டு, 70 CFT வந்து சாண்டு, 130 CFT வந்து கோர்ஸ் அக்ரிகேட் இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் ஒட்டுமொத்த காலம்ஸே வந்து நம்மளால் போட்டுற முடியும். இந்த ஸ்டெப்பு பெருசாக ஸ்கிப் பண்ணதுக்கு உண்டான காரணம் என்னென்னா, ப்ரீவியஸ் வீடியோஸில் இதை பற்றி நான் நிறைய பேசியிருக்கேன். இந்த ஸ்டெப்பு உங்களுக்கு பெருசாக புரியல அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோஸை நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமாக எதனா சர்வீஸ் தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். மெட்டீரியல் கான்ட்ராக்ட், 2D பிளான், 3D பிளான், ஸ்ட்ரக்சரல் டிசைன், எஸ்டிமேஷன், கன்சல்டன்சி, இந்த மாதிரி எதுக்கு வேணால் நீங்கள் வந்து எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். அவர் ட்ரீம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். மீண்டும் ஒரு அற்புதமான கண்டென்ட்டில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண். பாய்.